guys, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம வந்து போன வீடியோல PACல ஒரு 3 ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம்னு சொல்லி நம்ம பேலன்ஸ் வச்சிருப்போம். சோ அந்த ப்ராப்ளம் தான் இதுல பார்க்க போறோம். இந்த 3 ப்ராப்ளம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து வரப்போற அல்காரிதம் ஃப்ளோ சார்ட் இந்த ப்ராப்ளம் வச்சே நம்ம வந்து பேஸ் பண்ணி வந்து எழுதலாம். ஓகே, நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எக்ஸாம்பிளே பார்த்துப்போம். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த பார்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு ரெண்டாவது ப்ராப்ளம்ல இருந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுல வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் டூ நம்பர்ஸ். ரெண்டு நம்பரோட சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப நமக்கு இதுல இன்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா டூ நம்பர் தான் நம்மளோட இன்புட். இதோட அவுட்புட் நமக்கு என்ன இருக்கு? எதை ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்களோ அதுதான் நம்மளோட அவுட்புட். அதுதான் சம். ஓகே, அப்ப நமக்கு வந்து இன்புட் என்னன்னு தெரிஞ்சிச்சு, அவுட்புட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏ பி இதான் நம்மளோட இன்புட். டூ நம்பர்ஸ் என்ன நம்பர் வேணாலும் எடுக்கலாங்கிறதுக்காண்டி நான் ஏ அண்ட் பி வந்து கொடுத்துருக்கேன். அவுட்புட் பாத்தீங்கன்னா இதோட சம். நான் அடிஷன் பண்ணி வர அந்த வேல்யூ. ஓகே, இதை நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நமக்கு வந்து கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? டூ நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டூ நம்பர்ஸ் எனக்கு எதுவா வேணாலும் இருக்கலாம். நான் அதுக்கு வந்து 10, 20 எடுத்திருக்கேன், 30, 40 எடுத்திருக்கேன். தென் என்ன நம்பர், எனி நம்பர் வேணாலும் நமக்கு வந்து இருக்கலாம். ஸோ அதனால நான் ஒரு ஜஸ்ட் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் எதுக்காண்டி இங்க ஏபி எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏல நான் 10 சப்ஸ்டியூட் பண்ண போறேன், இந்த பில நான் 20 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் எனக்கு வந்துருச்சா, அதே மாதிரி நான் திரும்பி இதுல 30 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏல 30 கொடுப்பேன். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு வந்து சம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ் பெர்ஃபார்ம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளஸ் ஆப்ரேட்டர் தானே. அப்போ நான் ரெண்டு வேல்யூ இதை வந்து நான் சம் பண்ணணும் அப்படின்னா 10 + 20 தான் என்னோட இது. அப்போ என்னோட சம்ல என்ன இருக்கும்? 30 அப்படின்னு இருக்கும். அப்போ இதை நான் வந்து எப்படி எழுதுவேன்னு பாத்தீங்கன்னா சம் ஈக்குவல் டு ரெண்டு நம்பர் ஆட் பண்றதா என்னோட ஆன்சரா இருக்க போது a + b. சாரி, a + புரிஞ்சா? நம்மளோட நார்மல் அடிஷன் நம்ம இப்படி பண்ணுவோம். அதை நான் வந்து வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இதோட ப்ராசஸ் எனக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சம் ஈக்குவல் டு a + b. சரி, இந்த ப்ராசஸ் நம்ம புரிஞ்சிருச்சு. ரெண்டே ரெண்டு வேல்யூ மட்டும் நான் அதுல உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இன்டெப்தான கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ நமக்கு வந்து ஏ வேல்யூ வந்து இப்போ நான் 10ன்னு எடுத்துக்க போறேன், பி வேல்யூ வந்து நான் 20ன்னு எடுத்துக்க போறேன். ஓகேவா? நம்மளோட ப்ராசஸ் என்ன இந்த இடத்துல? சம் ஈக்குவல் டு a + b. இப்போ நான் வந்து இதுல ப்ரோக்ராம் வைஸ் நான் செக் பண்றேன்னா சம் ஈக்குவல் டு என்னோட ஏல இப்போ கரண்டா என்ன இருக்கு? 10 இருக்கு. 10 பில என்ன இருக்கு? 20 இருக்கு. 20 இருக்கு. ஸோ இப்போ என்னோட சம்ல இப்போ என்ன ஆட் ஆயிரும்? சம் ஈக்குவல் டு 10 + 20 இப்போ எனக்கு வந்து 30. ஆன்சர் எனக்கு 30 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இதே நான் வந்து இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்றேன். a ஈக்குவல் டு 55 and b ஈக்குவல் டு 75. சம் ஈக்குவல் டு a + b நமக்கு தெரியும். ஏல இப்போ என்ன இருக்கு? 55 இருக்கு. 55 + இங்க b ல என்ன இருக்கு? 75. 75 இருந்துச்சுன்னா இப்போ என்னோட சம் வேல்யூல இப்போ என்ன இருக்கும்? 130 வந்து எனக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ எனக்கு வந்து இதுக்குரிய ஆன்சர் வந்து 130. அப்ப நான் என்ன நம்பர் கொடுத்தாலுமே இந்த ப்ராசஸ், தட் மீன்ஸ் நான் என்ன வேல்யூ கொடுத்தாலுமே இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு a + b இது கொடுத்தோம்னா எனக்கு எக்ஸாக்டான வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? சோ இதுதான் நமக்கு வந்து ப்ராசஸிங்ல வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் சம் வந்து சால்வ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு விஷயம் வந்து ஆட் ஆக போகுது. அதுல வந்து இஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. நமக்கு வந்து இஃப் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் உள்ள வரும். இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? செக் எ நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஆடா ஈவனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதை வச்சு ஒரு நம்பரை கொடுத்து எனக்கு வந்து ஆட் ஆர் ஈவன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஏ நம்பர் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்கலாம்? என்ன நம்பரா வேணாலும் இருக்கலாம். லைக் 10 இருக்கலாம், இல்ல அப்படின்னா 50 இருக்கலாம், இல்ல 56 இருக்கலாம், இல்ல 55 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னோட நம்பர் வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். அதுதான் அந்த என் நம்பர். இப்போ ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? இது வந்து நான் கொடுத்திருக்க நம்பர் வந்து ஆடா ஈவனா அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் கேட்டிருக்காங்க. 10 கொடுத்தேன்னா அது ஆடா ஈவனா? ஈவன் அப்படிங்கிறது தெரியும். 55னா அது ஆடா ஈவனா? ஆட் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. சரி, இதை எப்படி கம்ப்யூட்டருக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து இன்புட் என்னன்னு தெரிஞ்சிச்சு, அவுட்புட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இன்புட் வந்து ஒரு நம்பர் கொடுக்க போறோம். தட் மீன்ஸ் ஏதோ ஒரு வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
அவுட்புட் வந்து நான் கொடுக்க போற நம்பர் ஈவனா இல்ல ஆடா. எனக்கு வந்து 2 வேல்யூ இருக்கு ஓகேவா. ஒண்ணு ஈவனா இருக்கலாம் இல்ல ஆடா இருக்கலாம். இதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல இந்த இஃப் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் வருது. இதை வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். இஃப் கான்செப்ட் வந்து குழப்புது அப்படின்னா நான் பேசிக்கா சிம்பிளா சொல்லுவேன். நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ல வந்து நம்ம இஃப் எடுத்துக்கோமே. இஃப் எடுத்தோம்னா இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு வாட்சிங் திஸ் வீடியோ மீன்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த வீடியோ பாப்பீங்க இல்லையா. எஸ், ஆமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பார்க்க போறீங்க. பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோ போயிருவீங்க. ஆமா இல்ல. சோ இந்த கான்செப்ட் இங்கதான். இஃப் இந்த இடத்துல நான் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா அப்படிங்கறதா இந்த இடத்துல கண்டிஷன். ஒண்ணு ஆமா இல்ல இல்ல, இதுதான் நமக்கு வந்து இருக்க போகுது. அத நான் வந்து இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் ஆமானா அது வந்து ஈவன் நம்பர் சொல்ல போறேன், இல்ல அப்படின்னா அது ஆட் நம்பர்னு சொல்ல போறேன். ஓகே, சிம்பிளா சொல்றேன். நான் இங்க ஒரு கண்டிஷன் கொடுக்க போறேன். அந்த நம்பர் வந்து சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி ஆமா அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு ஆமா அப்படின்னா அது வந்து ஈவன் நம்பர் சொல்ல போறேன். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா நான் ஆட் நம்பர்னு சொல்ல போறேன். இதான் சிம்பிள் டேர்ம்ல சொல்றேன். ஓகே, அந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கறத தான் நம்ம இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆட் நம்பருக்குரிய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அண்ட் ஈவன் நம்பர் அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 1 3 தென் 5 7 ஸோ இந்த மாதிரி அப்படியே எனக்கு போய்கிட்டே இருக்கிற வந்து ஆட் நம்பர்னு சொல்லுவோம். ஈவன் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 2 4 6 8 ஸோ இந்த மாதிரி அப்படியே எனக்கு வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ இது ஃபுல்லா ஈவன் நம்பர். இது நமக்கு பார்த்தாலே தெரியுது இது ஃபுல்லா 2 ஆல டிவிசிபிள் ஆகிற ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தா தெரியுது இது வந்து 2 ஆல டிவிசிபிள் ஆகாது. இப்போ நான் வந்து எல்லா நம்பரையும் வந்து நான் 2 ஆல டிவைட் பண்றேன். இதையும் 2 ஆல டிவைட் பண்ண போறேன், இதையும் 2 ஆல டிவைட் பண்ண போறேன். நான் ஆட்ல இருக்கிற நம்பர் எடுத்து 2 ஆல டிவைட் பண்றேன். இப்பதான் நீங்க வந்து மெயினா நோட் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல நான் 2 ஆல டிவைட் பண்றப்பெல்லாம் எனக்கு எது காமனா இருக்கு, 0ங்கிறது காமனா இருக்கா. நான் இப்ப வந்து ஆட் நம்பர்ஸ் வந்து 2 ஆல டிவைட் பண்றப்ப எனக்கு என்ன காமனா இருக்கு, 1 காமனா இருக்கா. ஸோ இதேதான் நம்ம வந்து ஒரு நம்பரை கொடுத்து அந்த நம்பர் டிவைட் பண்ணி வரப்ப அதோட ரிமைண்டர் வந்து எனக்கு 0வா இருந்துச்சுன்னா ஈவன் நம்பரா. இதே அந்த வர நம்பரை டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் 1 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன, ஆட் நம்பர். சிம்பிள் கான்செப்ட் புரிஞ்சா. சரி, இதான் நம்ம வந்து கண்டிஷனா எழுத போறோம். இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு நம்பர் என்ன சொல்லியிருந்தோம், n இங்க எழுதுறேன். n ஒரு நம்பர் அதை டிவைட் பண்ணி வர்றப்ப அப்போ நான் டிவைட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு எப்பயுமே என்ன ஆன்சர் கிவ் பண்ணும் கம்ப்யூட்டர், 2 தானே கிவ் பண்ணும். ஏன்னா அது வந்து கோஷன் வேல்யூவை தான் நமக்கு வந்து கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, டிவைட் யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு தேவை இந்த இடத்துல ரிமைண்டர். ஓகேவா. ஸோ இந்த ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இருக்கிற ஒரு சிம்பிள் தான் இந்த பர்சன்டேஜ். ஸோ இது நார்மல் தான். இப்போ நம்ம வந்து அடிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா பிளஸ் கொடுப்போம், சப்ராக்ஷன்னா மைனஸ் கொடுப்போம், இதே மல்டிப்ளிகேஷன்னா இன்ட்டு கொடுப்போம், சாரி அண்ட் டிவிஷன்னா இந்த இது கொடுப்போம். அதேதான் ஒரு ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்றோம். இப்போ புரிஞ்சா. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டிஷனை டைரக்டா எழுதிடலாம். இஃப் என்னோட நம்பர், அந்த நம்பர் என்ன வேணாலும் இருக்கலாம், நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல இன்புட்டா n கொடுத்துருக்கோம், அந்த நம்பர் எனக்கு டிவிசிபிள் ஆகி அதோட ரிமைண்டர் நான் டிவைட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த கோஷன்ட் வரும், இது கொடுத்தேன்னா எனக்கு ரிமைண்டர் வரும். 2 ஆல நான் அதை வந்து டிவைட் பண்ணி அது ரிமைண்டர் வந்து எனக்கு எப்போலாம் 0 வருதோ, இங்க என்ன பார்த்திருக்கோம் 0 வருது, அப்பெல்லாம் என்னோட வேல்யூ எஸ்ஸா இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருந்தோம், ஈவன் சொல்லியிருந்தோம் அந்த இடத்துல. எஸ், எஸ்னா ஈவன், நோ அப்படின்னா ஆட் அப்படின்னு சொல்லணும். ஸோ சிம்பிளா புரிஞ்சா. இப்போ நம்ம வந்து ஒரு 2 நம்பரை மட்டும் இதுல ப்ராசஸ் பண்ணி ஆன்சர் கரெக்டா வருதாங்கிறத பார்க்கலாம். ஸ்பீட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து 1.5x வச்சு கேட்கலாம். இஃப் இப்போ நம்ம வந்து ஆட் நம்பருக்கு என்ன எடுத்திருக்கோம், 5 எடுத்திருக்கலாம். ஓகேவா. 5 மாடுலோ வேர் இஸ் மாடுலோ 2 equal to 0.
இப்போ நான் இதை வந்து கொடுக்குறேன், எனக்கு ஆன்சர் எப்படி வரும்? 5 எடுத்திருக்கோமா, 5 நான் என்ன சொல்லியிருந்தேன், 2ஆல டிவைட் பண்ணும். 2ஆல டிவைட் பண்ணி எனக்கு என்ன ரிமைண்டர் வருது? 1 வருது. இந்த கண்டிஷன் ட்ரூவா? இப்போ 5 மாடுலோ 2 கொடுக்குறப்ப எனக்கு ரிமைண்டர் 1 தான் வருது. அப்போ 1 ஈக்குவல் டு 0வா? ஈக்குவல் டு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் 0 இருக்கணும், இங்கேயும் 0 இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் கண்டிஷன் ட்ரூ. இங்க 1 இங்க 0 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ். இங்க என்ன இருக்கோ அதுதான் எக்ஸாக்ட்டா இந்த இடத்துலயும் இருக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்கணும். அப்ப இந்த இடத்துல எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஃபால்ஸ் மீன்ஸ் நோ சொல்லியிருந்தேனா, அப்ப இந்த நம்பர் என்னது? வந்துருச்சா? 5 வந்து எங்க இருக்கு? ஆட் நம்பர்ல இருக்கு. இப்ப நம்ம வந்து அதே மாதிரி என்னோ நம்பரை வந்து கொடுக்கலாம். ஒரு 6 எடுத்துப்போம். ஓகே, இஃப் நம்மளோட எண்ல என்ன இருக்குது? 6 கொடுக்குறோம். ஏன்னா இந்த நம்பரை தான் நம்ம ஆடா ஈவனா கண்டுபிடிக்க போறோம். 6% 2 ஈக்குவல் டு 0வா? ஸோ இதுதான் கண்டிஷன் நமக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து 6 2ஆல டிவைட் பண்ணி வர ரிமைண்டர். நமக்கு இங்க 6 2ஆல டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் எனக்கு என்ன இருக்கு? 0. 0 ஈக்குவல் டு 0வா? கண்டிஷன் என்ன? ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ அப்பனா கண்டிஷன் ட்ரூனா இது என்ன? ஈவன் நம்பர். புரிஞ்சா? ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா ஆடுன்னு சொல்லியிருந்தேன். கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா ஈவன் சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு இதோட ப்ராசஸ் என்ன? இஃப் என்னோட நம்பர், நான் கொடுத்துருக்க நம்பர் மாடுலோ 2, மாடுலோ 2னா ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. என்னோட வர ரிமைண்டர் வந்து 0வா இருந்துச்சுன்னா அதை ஈவன் சொல்றேன். வர நம்பர்ல வந்து டிவைட் பண்றப்ப 1 வந்து ரிமைண்டரா வந்துச்சு அப்படின்னா ஆட் நம்பர். ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இந்த இஃப் வந்து உங்களை துரத்துக்கிட்டு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயுமே வரும். ஸோ புரியல அப்படின்னா ஒன்ஸ் இந்த வீடியோ வந்து நீங்க திரும்ப கூட பார்க்கலாம். கண்டிப்பா அதை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் क्वेश्चन வந்துட்டோம். இதுவுமே சேம் இஃப் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் வரப்போகுது. இஃப் என்னோட கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிடலாம். நமக்கு இதுவுமே வந்து இஃப் கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் 2 நம்பர். அப்போ நமக்கு என்ன இதுல இன்புட்? 2 நம்பர். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த 2 நம்பர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த 2 நம்பர் என்ன நம்பரா வேணாலும் இருக்கலாம். 10 20 40 50 எது வேணாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம். 60 70. ஸோ இதை நம்ம பார்த்ததும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எது வந்து லார்ஜஸ்ட் நம்பரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஏபின்னு எடுத்துப்போம். இதை ஃபுல்லா நமக்கு ஏ என்ன? A1 B1. ஏ பெருசா பி பெருசா அடிச்சு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி 10 பெருசா 20 பெருசா பார்த்தா தெரியுது 20 தான் வந்து இதுல லார்ஜஸ்ட் நம்பர். இதுல வந்து உங்களுக்கு என்ன தெரியுது? 50 தான் லார்ஜஸ்ட் நம்பர். 60 70ல வந்து 70 தான் லார்ஜஸ்ட் நம்பர். இப்போ இதுல வந்து பி தான் எனக்கு லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ ஒரு நம்பரை கொடுத்துட்டு எந்த நம்பர் வந்து லார்ஜ் நம்பர், எய்தர் ஏவா இல்ல பியா அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, நம்ம கடகடன் இன்புட் என்ன அவுட்புட் என்ன எழுதலாம். ஸோ 2 நம்பர் கொடுக்குறேன், அதை ஏபின்னு எடுத்துக்க போறேன். இது வந்து ஆடா ஈவனா அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. சாரி, ஓகே. அவுட்புட்ல நமக்கு என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க? லார்ஜஸ்ட் நம்பர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எய்தர் ஏ லார்ஜா இருக்கும், ஏ இஸ் லார்ஜர், இல்ல அப்படின்னா பி வந்து லார்ஜரா இருக்கும். நான் கொடுத்திருக்க நம்பர் வந்து பி வந்து லார்ஜரா இருக்கும். ஓகே, இதை தான் நம்ம வந்து அவுட்புட்ல ஃபைண்ட் பண்ண போறோம். சிம்பிள், இது வந்து நம்ம எழுதுவோம். இஃப் என்னோட ஏ கிரேட்டர் தென் பியா, வேலை முடிஞ்சா? என்னோட ஏ வந்து கிரேட்டர் தென் பியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம வந்து கொடுத்து எழுதிடலாம். இஃப் என்னோட ஏ வேல்யூல 10 வச்சிருக்கோம், பி வேல்யூல என்ன வச்சிருக்கோம்? 20 வச்சிருக்கோம். ஸோ ஏ வந்து தட் மீன்ஸ் 10 இஸ் கிரேட்டர் தென் 20யா? இல்ல. ஸோ ஆன்சர் வந்து நோ அப்படின்னு வருது. அப்போ இங்க நான் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏ இஸ் கிரேட்டர் தென் பியா? ஆமாவா இல்லையா? இல்ல. அப்ப ஏ கிரேட்டர் இல்லைன்னா அஃப்கோர்ஸ் என்ன வரும்? பி இஸ் கிரேட்டர். சாரி, பி இஸ் கிரேட்டர். வேலை முடிஞ்சா? கண்டிஷன் ட்ரூனா ஏ கிரேட்டர் அப்படின்னு சொல்றோம். கண்டிஷன் ஃபால்ஸ்னா பி கிரேட்டர்னு சொல்றோம். புரிஞ்சா? ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது சம் வந்து அப்படியே நம்ம பண்ணலாம். இஃப்
இதை வந்து நான் ஏன்னு எடுத்திருக்கேன். 40 தானே இப்போதைக்கு நமக்கு ஏ. 40 greater than 50யா? ஓகே, இப்போ நான் வந்து பார்க்குறேன் 40 is greater than 50யா? 40 வந்து கம்மிதான். ஏ இஸ் greater than பியா? இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு நோ தான் வருது. அப்போ ஏ இஸ் greater than பியா அப்படிங்கிற இந்த கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் வந்து எனக்கு என்னது? ஆன்சர் நோ தான். ஸோ அப்போ நோனால இந்த இடத்துல எனக்கு என்ன? பி இஸ் கிரேட்டர். இப்போ நம்ம ஒரு சம் எடுத்து பண்ணுவோம். இஃப் நான் ஒரு ஏல என்ன வேல்யூ கொடுக்கலாம்? ஒரு 22ன்னு கொடுக்குறேன். அப்புறம் பில வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 4 கொடுக்குறேன். இதுல வந்து எது பெருசு? ஏ தான் பெருசு. அப்போ இந்த இடத்துல எனக்கு கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு? ட்ரூ ஆயிடுச்சு. ட்ரூனா என்ன சொல்லியிருந்தோம்? ஏ இஸ் கிரேட்டர். எஸ்னா ஏ இஸ் கிரேட்டர். நோனா பி இஸ் கிரேட்டர். ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்போ எனக்கு இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூனால ஏ தான் கிரேட்டர்னு சொல்றேன். இப்போ நான் வந்து இங்கே கண்டிஷன் எனக்கு ட்ரூ நோ ஆயிடுச்சு. ஸோ கண்டிஷன் பிகம் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆனனால எனக்கு வந்து பி தான் கிரேட்டர்னு சொல்றேன். அப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பர் வந்து எது கிரேட்டர் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம இது மூலியமா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட கண்டிஷன் என்ன? இஃப் ஏ கிரேட்டர் தென் பியா. இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசிக்காக ஒரு 3 சம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இதை தான் நம்ம வந்து அல்காரிதம் ஃப்ளோ சார்ட்லலாம் வந்து அப்ளை பண்ணி வந்து படிக்க போகிறோம். ஸோ இதை தாண்டி ஒரு 10 to 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா லேப் எக்ஸாமுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு ½ an hour வந்து நிறைய ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாலும் ரிப்பீட்டடாக சால்வ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து நல்லா வளரும். ஓகேவா? சரி, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட அப்ரிசியேஷன் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.